அப்பா வந்து இருந்தது சினிமாக்கு தொழிலுக்கே லாஸ், சினிமாக்கே லாஸ். இவ்வளோ பெரிய மகா ஜாம்பவான இழந்தது சினிமா திரையுலகம். அவரை மாதிரி யாரும் வராது. அப்பா வந்து சினிமால ஜெயிக்கணும்னு வந்தாரு, பெரிய லெவல்ல ஜெயிச்சாரு. விநியோகஸ்த சங்கத்துல இப்ப தலைவரா இருக்கிறாரு. அவரு பத்தி தப்பு தப்பா ஏதோ போட்டாங்க. எந்த இதுலயும் அந்த மாதிரி தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன். அவர் யாருக்கிட்டையும் பணம் வாங்கல, கடன் வாங்கல. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க, தப்பா போடாதீங்க. அவர் பணம் தான் 20 கோடி ரூபாய்க்கு தயாரிப்பாளர்கள் கிட்ட இருக்குது, சின்ன தயாரிப்பாளர்கிட்டயும் பெரிய தயாரிப்பாளர்கிட்டயும். அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, என்ன யார் யார் வாங்கினது. அத தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர், இப்போதைய தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்கிட்ட சொல்லி இருக்கிறோம். ஏற்கனவே அப்பாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. விநியோக சங்கத்திலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு, இதுலயும் இருக்கு, யார் யார் கொடுக்க வேண்டியதுன்னு. அதனுடைய நடவடிக்கையை எடுப்போம். அப்பா கடன் 10 காசு கூட யார்கிட்டயும் வாங்கல. அவர் பணம் தான் 20 கோடி கிட்டத்தட்ட மத்தவங்க கிட்ட இருக்குது. அதுல மன உளைச்சல் ஆகிதான் யாருமே 10 காசு கூட கொடுக்கல, போனும் எடுக்கல. பண்ணா இவ்வளவு பெரிய ஜாம்பவான்னு அவர் போன் பண்ணி யாருமே எடுக்கல. எடுக்காததுனால மன உளைச்சத்திலேயே ஒரு 2 வருஷமா இருந்தாரு. 2 வருஷமா அதை அப்படியே இருந்து 3 தடவை அட்டாக் வந்து 3 தடவை நாங்க இப்போ 4 நாளைக்கு முன்னாடி தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல பேஸ் மேக்கர் வச்சு நாங்க வந்தோம். வந்து நல்லா இருந்தாரு 2 நாள். திடீர்னு இந்த மன உளைச்சல் திருப்பியும் போன் பண்ண ஆரம்பிச்சாரு. யாருமே எடுக்கலன்னு சொன்ன உடனே மன உளைச்சல்ல இந்த மாதிரி அப்பா பண்ணிட்டாரு. அது திரையுலகத்துக்கு தான் லாஸ் தவிர இது இல்ல. கொடுத்தவங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு, எங்க குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும், உதவியா இருக்கும். அதே மாதிரி எல்லா மீடியாவையும் கையெடுத்து கும்பிடுறேன். அவரை பத்தி தப்பா எழுதாதீங்க. யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. அவர் எத்தனையோ ஏழைகளுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு. காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்க வச்சிருக்கிறாரு. அவரை மாதிரி யாருமே வர முடியாது. எங்களுக்கு அவர் கிடைச்ச தெய்வம். ஒரே ஒரு தெய்வத்தை நாங்க எல்லாரும் இழந்துட்டு இருக்கிறோம். அதனால நல்லபடியா எங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. தப்பா எழுதாதீங்க தயவு செஞ்சு. நான் கேட்டுக்கிறேன், காலை தொட்டு கேட்டுக்கிறேன். பழைய வண்ணாரப்பேட்டையில பிறந்து மாயாஜாலமான திரையுலகத்துல ஜாம்பவானா இருந்த ஒரே ஆள் யாருன்னா என்னுடைய அப்பா தான். ரொம்ப பெருமையா சொல்ல முடியும் எங்களால. எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்டவர், திருட்டு உயிரையே பணைய வச்சு போராடியவர், தன்னுடைய டாக்ஸா எதுவா எந்த ஒரு பிரச்சனை உரிமைக்காக போராடியவர். எல்லா ஹீரோஸும் பணம் ரொம்ப வாங்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கும் போது தயாரிப்பாளர்களுக்காக கூட இருந்தாரு. டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்களுக்காக யார பத்தியும் கவலைப்படாத போன ஒரே தனி சிங்கம் அவர். இத பத்தி தேவையில்லாத எங்க வீட்டுல பிரச்சனை அப்படியெல்லாம் எங்க அப்பாவை நாங்க பார்த்து ரசிச்சவங்க, நாங்க பயந்தவங்க எங்க அப்பா உயிருக்காக. நாங்க அந்த உயிரை அவரு துணிஞ்சு இந்த திரையுலகத்துக்காக சமர்ப்பித்தாரு. அவர் குழந்தைங்களுக்காக, ஏழை மக்களுக்காக. இந்த யூடியூப்ல ஒரு வீடியோ பேசினா கூட 2000 கொடுத்தோம், 3000 கொடுத்தாங்கன்னா கூட இமீடியட்டா விதவை பெண்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் அதை கொடுத்து அவரு தன்னுடைய உணர்ச்சி என்னன்னா தான் கஷ்டப்பட்ட மாதிரி இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாரு. அதனால தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறவங்க எல்லார்கிட்டையும், எங்க அப்பா மாதிரி ஒரு ஆளை உலகத்துல திரையுலகத்துல இன்னொரு ஆளு கண்டிப்பா வரவே முடியாது. யாரா இருந்தாலும் அடிச்சு சொல்ல முடியும். அவரை பத்தி தயவு செய்து நல்லதா போடலனாலும் கெட்டதா போட்டு அவருடைய தியாகத்தை, அவருடைய உழைப்பை தயவு செய்து தப்பா கணிக்காதீங்க. உங்க எல்லாருக்கும், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், தலைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். வர வேண்டிய பணம் என்னவோ அது நியாயமா ஒரு தயாரிப்பாளருடைய பணம், உழைப்பின் பணம், அதை கையில கொடுக்கணும் நீங்க வாங்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.